பற்றிலாம் கேட்டு உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்க வேணாம். ஏன்னா ஒருத்தர் நேராக வந்து தொலைக்காட்சியில் ஊடகங்களில் கேள்விக்கு பதில் சொல்கிறப்ப இல்லை அதை பற்றி கருத்து சொல்கிறப்ப சொல்லலாம். இது மாதிரி சந்தன கட்ட விருப்பம் மாதிரி இது மாதிரி திடீர்னு வீடியோ விடுறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒன்று மாத்திரம் சொல்லிக்கிறேன், இப்பொழுது அதிமுக இல்லை. புரட்சித் தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை இடிஎம்ஐக்காக ஆக்கிவிட்டார். பழனிசாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது. அதில் தினகரன் கூட யாரும் இல்லை. தினகரன் தனிநபர்னா எனக்காக எதுக்கு காட்டுக்குள்ளார ஒழிஞ்சிக்கிட்டு வீடியோ போடணும்னு தெரில. தனிநபராக இருந்தாலும் இந்த டிடிவி தினகரன் எப்படி கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆட்சிக்கு வரவிடாமல் துரோகத்தை தடுத்தோமோ, இந்த முறை பழனிசாமி என்கிற துரோகத்தை வீழ்த்தி வருங்காலத்தில் துரோகம் என்ற வார்த்தையை அரசியலிலே யாரும் நினைக்கக்கூடாத அளவிற்கு அவருக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே பதிலடி கொடுப்போம். வேற கேளுங்க. அது எந்த சூழல் வரும்னு தெரியாது. இந்த முறை நான் போன முறை நான் வந்து துரோகத்தை வீழ்த்தும் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தது. நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஆனால் இந்த முறை நான் வந்து சொன்னதை நீங்கள் கவனிக்கல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்கேன். தம்பி வசதியாக மறந்துட்டாருன்னு கேட்க நினைக்கிறேன். சொல்லுங்கள். அடுத்தது 5 முனை போட்டி இருக்கும். எனக்கு தெரிந்து 4 முனை போட்டி தான் இருக்கும். சார், நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்கள் அம்மாவன் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படிங்கிற கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. ஆனால் இன்றைக்கு அதிமுகவே இல்லை, அம்மா அவர்கள் கட்சியே கிடையாது. இன்றைக்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இடிஎம்கே தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அடிப்படை சட்ட விதியை புரட்சித் தலைவர் கொண்டு வந்த விதி, அதை அம்மா அவர்கள் கட்டி காத்த விதி என்பது பொதுச் செயலாளர் தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அந்த அடிப்படையை தவிர்த்து விட்டு 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கணும், 10 எம்எல்ஏக்கள் முன்மொழியணும், 10 எம்எல்ஏக்கள் வழிமொழிகள்னு சொல்லி தன்னை தவிர யாரும் அந்த பதவிக்கு போட்டி இல்லாமல் செய்திருக்கின்ற பழனிசாமி அதை இடிஎம்கேவாக மாற்றிவிட்டார். அதனால் இந்த தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதிமுகவுக்கு நாங்கள் புத்துயிர் கொடுப்போம் என்பது தான் உங்களுடைய நிலைப்பாடு. இதை தான் நான் சொன்ன, அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம், அதிமுகவை மீட்டெடுப்போம்னு சொன்னப்போ அதெல்லாம் இல்லையான்னு கேட்டாங்க. அந்த இது எங்களுடைய இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணித்துட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் வீழ்த்துவதற்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும். விஜயை வந்து என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுக்கான பணிகள் நடக்குதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றே நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். திரும்ப அரைச்சமாகவே அரைக்க வேணாம். இது வந்து கரூரில் நடந்தது துயர சம்பவம். அதில் வந்து விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ, இப்போ எங்கள் கல்யாண மண்டபம் இருக்குது, இங்கே வந்து எங்கள் மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இதில் ஏதோ ஒரு கடவுள் கிருபையில் எதுவும் நடக்காது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்கள் கட்சி தானே பொறுப்பேற்கணும். அந்த தார்மீக பொறுப்பு சொல்கிறேன். அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை. அது சில பேருக்கு புரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நடந்தது குற்றமே இல்லை, அது ஒரு விபத்து. ஆனால் எங்கே என்ன விபத்து நடந்துச்சு? தவாக நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது. அதனால் எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ, எப்படி எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ, அதுபோல் அதில் விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காது. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல, அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி அது அவர்களுக்கு உள்ளது.
அதை தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ இங்கே இந்த கூட்டம் நடத்துகிறோம், இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் அதில் நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும். எங்கள் மாவட்ட செயலாளர் தான் அதை ஏற்பாடு பண்ணுறாரு, தலைமையில செயலாளர் அதுக்கு உறுதுணையாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பில் கட்சியில் ஒரு கூட்டம் நடத்துகிறப்ப நாங்கள் தார்மீக பொறுப்பு இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று நேற்று நான் சொன்னப்போ திமுகவிற்கு தினகரன் ஓவராக சப்போர்ட் பண்ணுறாரு, முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு, செந்தில் பாலாஜிக்கு க்ளீன் சீட் கொடுத்தாரு, சில பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. அவர்களுடைய அறியாமை தான் காமிக்குது. இப்போ முதலமைச்சரை இதில் நிதானமாக செயல்படுறாரு, சரியாக செயல்படுறாரு. இந்த கரூர் விபத்து நிகழ்ச்சியில் அவருக்கு ஒன்று விஜயையோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதில் கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆரம்பிடும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துகிறோம், எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ரோட் ஷோ நடத்துவோம். இதில் என்னதான் நாம் காவல்துறையும் என்னதான் இதில் உஷாராக இருந்தாலும் நம்மை மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் எல்லாம் அதில் சரியாக இருக்கும். அதே தான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு. ஏன்னா அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்குது. அது சொன்னால் தவறாக எடுத்துக்கிறாங்க. ஒரு அனுபவம் மிக்க தலைவராக, அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர், ஒரு விடுகிற சவாலையெல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும், நாளைக்கு இது திமுகவையும் பாதிக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்கிறத என்ன தவறு இருக்குது இதில்? போய் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது நியாயமாக பேசினா சப்போர்ட்டா? உங்கள் மாதிரி இந்த இளவு விழுந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினரெல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது, இந்நேரம் அவங்கெல்லாம் இந்த துயரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளை படித்தா அந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்னு சொன்னால், நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போங்க, சிலோனில் உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க, ஆந்திராவில் உள்ள கட்சியோட போங்க, பாஜகவோட போங்க, யாரோட வேணாலும் போங்க, அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால் தனியாக ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால். அதனால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள். ஆனால் இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக, குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்கள் ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்ச 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றிட்டீங்களா நீங்கள்? அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இதில் நியூட்ரலாக இருங்கன்னு சொல்கிறது வேறு ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்லை. இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில் கூட்டம் போடுறப்போ இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தால் அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளோதான். இதை தாண்டி எந்த இதுவும் கிடையாது. அட்வைஸா? நான் ஒன்றும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளாலாம் நினைக்கிறத. நான் கருத்து கந்தசாமிலாம் கிடையாது, காட்டில் ஒளிஞ்சிக்கிட்டுலாம் வீடியோ விடுற ஆள்லாம் கிடையாது. நான் எதாவது நேரடியாக பேசக்கூடியவன். அதுதான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு வருங்காலத்தில் இது மாதிரி விபத்துக்கள் நடக்காமல் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கான திட்டங்களை வகுக்கணும், அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி திட்டங்கள் வைத்த பிறகு அதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோன்னா, காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்தோன்னா இது நடக்காமல் செய்யலாம். விபத்துங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாங்க. இப்போ நம்ம காரில் வர்றோம், இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்டில் நான் 60 வருஷமாக போயிட்டுருக்கேன். திடீர்னு என் காரில் இன்றைக்கி ஆக்சிடென்ட்னா இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலைன்னு நான் சொல்ல முடியாது. என்னோட 35 வயதுமாக இருக்கான் என்னோடய டிரைவர். இன்றைக்கு யாரோ குறுக்க விழுந்தாலும் அது எங்கள் மேலே தானே வரும். அது மாதிரி பொறுப்பை தான் நான் எதுக்கு சொல்கிறேன்.
அதான் தார்மீக பொறுப்புங்கிறது. எங்கள் காரில் ஒருத்தர் அவராகவே வந்து விழுந்தாலும் தார்மீக பொறுப்பை என் டிரைவர் ஓட்டியிருந்தாலும் நான் ஏற்றுக்கணும். அதுக்காக குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதுபோல் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் எல்லா கட்சிகளும் இல்லை இது போன்ற அமைப்புகள் ஊர்வலம் நடத்துவாங்க, போராட்டம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும். இன்றைக்கு அரசை எதிர்த்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்ணுறப்ப அப்போ ஒரு மாமா கூடுறப்ப எது சமஸ்தமாக நடந்தால் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய முடியாது. அதனால் இதுக்கு எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்கணும், ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியாக எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியாக கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா உயிர் பலியானால் அவர்களும் பொறுப்பாவார்கள். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டும் என்று தான் சொல்கிறேனே தவிர நான் ஒன்றும் முதலமைச்சரை தூக்கி வாசிக்கலை, மற்றவர்களை தாக்கியும் பேசலை. கூட்டணியை நீங்கள் எப்போ வேணாலும் அமைங்க. இளவு விழுந்த நேரத்தில் போய் கூட்டணிக்காக நீங்கள் ஒரு நரித்தனமாக பேசுவது துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் என்று திரும்பவும் சொல்கிறேன். அவரை 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் துணையோட அவருடைய துரோகத்தை நாங்கள் வீழ்த்தாமல் விடமாட்டோம். அவ்வளோதான். இதுக்கு ஒன்று நீங்கள் போய் அவரை பார்த்து நீங்கள் பொறுப்பேற்றுங்க சார், நீங்கள் இந்த வெற்றி இங்கேருந்து போய் சொன்னார்னா நல்லாயிருக்கும். இல்லை நீதிமன்றம் சொன்ன கருத்து, நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பெல்லாம் போய் நம்ம போய் அதெல்லாம் டிசெக்ஷன் பண்ணி பார்க்கறது தவிர என்னுடைய நான் பார்க்கின்ற பார்வையில் அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறதுனால குற்றத்தை ஒட்டுக்க சொல்லி யாரும் சொல்லலை. தார்மீக பொறுப்பு அந்த நிகழ்ச்சி நடத்துறதை ஏற்றுக்காதனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலான்னு நான் நினைக்கிறேன் தான் சொன்னேன். ஏங்க அடுத்து வேற வண்டியில் போக முடியாது. இப்போ என் வண்டியை ஒரு வண்டி ரிப்பேர் ஆனா இன்னொரு வண்டி நான் ஸ்டாண்ட் பை வச்சுக்கலையா? இது சீப்பு ஒழிச்சு வைக்கிறேன் கலையா? சார் பழனிசாமி இல்லாமல் நேற்றே சொல்லியிருக்கேன், குப்புசாமியாக இருக்கட்டும், ராமசாமியாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. துரோகம் எம்பலமாக இருக்கிற பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனையுடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாமரர்களுக்கு புரியக்கூடிய கருத்தை தான் திருப்பி சொல்கிறேன். திரும்ப திரும்ப நீங்கள் இதில் கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரில. ஆமாங்க, இல்லைங்க அதிமுக வரணும்னு தான் நான் சொன்னேன். நானே சொன்னேன் எல்லா அம்மாவுடைய தொண்டர்களும் ஒன்று நான் சொன்னதெல்லாம் ஒன்று. ஆனால் பழனிசாமி முதல்வராக வேட்பாளராக வரணும்னு நான் எங்கேயும் சொல்லலை. கரெக்டாக அவர் தான் முதலமைச்சராக வருவார்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், நாங்கள் ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பழனிசாமி தான், எடப்பாடி கே பழனிசாமி தான் இருக்கக்கூடாது. அந்த பேரில் உள்ள வேற ஒரு பழனிசாமி இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறேன். 26 தேர்தலில் இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும் கிடையாது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான். 26 தேர்தலில் மே மாதத்தில் தெரிஞ்சு போயிடும் யாரை முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம போய் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இதுக்கு நம்ம 2 பேரும் விவாதம் நடத்த வேண்டிய தேவையில்லை. எந்த ஆம்புலன்ஸ்? பழனிசாமி பேசுறதெல்லாம் நீங்கள் பேசுறது இல்லைங்க. இப்போ நான் இது நீங்கள் நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கிறது, ஆம்புலன்ஸ் போகிறப்ப எம்டியாக போனால் அங்கே ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்கிறவரை அழைக்க போகலாம். இல்லை ஆம்புலன்ஸ் அதில் யாரையும் அழைச்சிட்டு போனால் தான் அது உண்மை. இல்லாட்டி நம்ம கூட்டத்தை இது என்ன அது கூட்டம் நடக்கிறப்ப வந்தால் தான் 2 நிமிஷம் நான் கூட்டத்தை நிறுத்திக்கிட்டு அனுப்புறதுல என்ன நமக்கு பிரச்சனை இருக்குது? இதை போய் ஒரு பெரிதாக அரசியலாக்கிறத நான் விரும்பவில்லை. எங்கள் கூட்டத்திலையும் 90% கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வரும். நாங்கள் பேச்சை எழுதிட்டு ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுவோம். நம்ம சாலையில் போயிட்டு இருக்கப்போ ஆம்புலன்ஸ் வந்தாலும் வழி விடுவோம். இதுக்கு நம்ம காரணம் கற்பிச்சா எல்லாத்தையும் கற்பிக்கலாம்.
இல்லை இல்லை எல்லா இடத்துலையும் சார் நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாக கேட்குறீங்க. சில இடங்கள்ல வேறு வழியில் போக முடியாமல் ஷார்ட்கட்டில் ஒரு எமர்ஜென்சியில் போகிறப்ப அதில் தான் வழி விட்டு தான் ஆகணும். அதில் நீங்கள் வந்து கூட்டம் போட்டுக்கங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட தேவையில்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு இது வழிவிட தேவையில்லைன்னா எந்த ஒரு இதையும் ரெக்கார்ட் பண்ணி காவல்துறை கொடுப்பதில்லை. அது முதல்ல தெரிஞ்சுங்க. தமிழகத்துல கரூர் சம்பவமாக சென்னை மெரினாவில் நடந்த ஏர் ஷோ ஆகட்டும், கள்ளக்குறிச்சி விவகாரம், தொடர்ந்து இந்த நிகழ்வுகள்ல தான் வந்து கூட்டத்தில் வந்து அங்கே 5 பேர் வந்துட்டாங்க. அங்கே காவல்துறையோட அந்த செயல்பாடுகள் வந்து குறைவாக இருக்கு. தமிழக அரசு வந்து காவல்துறை வந்து சரியாக கையாளுவதில்லை. இந்த நான் சொன்னா உடனே முதலமைச்சரை சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த நான் நியாயமாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல முறை இது மாதிரி சம்பவங்கள்லாம் இதில் நடந்தது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு காவல்துறையே நடத்தியிருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டாம்பீட் ஆகிருக்கு, எத்தனையோ கோயில் நெரிசல்கள், கோயில் திருவிழாக்கள், பல ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்ரீரங்கத்திலே தீ விபத்து அடிச்சு, இது மாதிரி எல்லா ஆட்சியிலையும் நடைபெறுறது தான். காவல்துறை இன்னும் இதில் வந்து கவனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. அவங்கள குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? அவர்களும் மனிதர்கள் தானே. இப்போ அன்றைக்கி 500 பேருக்கு மேலே 1000 போலீஸ் இன்னும் அங்கே மயக்கடிச்சு விழுவுறவங்களை என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன டாக்டர்ஸா? டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி கூட குடிக்காமல் அங்கே மயங்கி விழுவுறவங்க, கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்ததும் ஏற்படுற நெரிசல், தள்ளு முள்ளில் மிதித்து சாகுறாங்க. அங்கே 1000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும்? இல்லை 5000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும்? கூட்டத்தை நிறுத்தினா என்ன சொல்லுவோம்? எங்கள் கூட்டத்தை தடுக்கிறாங்க, எங்கள் கூட்டத்துக்கு வண்டி வர விடாமல் பண்ணுறாங்க, காவல்துறை வந்து சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லுவோம். இது நம்ம எப்படி அதை பார்க்குறோங்கிறது தான். நம்ம நடுநிலையான மனநிலையில் பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது, அவர் கேட்குறாரு அந்த கேள்வி, ஒரு ஊழல் தேர்தல் கேட்பது எனக்கு வருத்தம் அளிக்குது. நீங்கள் இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறதுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னா எமர்ஜென்சி இல்லை 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 எமர்ஜென்சி நேரத்தில் அவங்க வர்றதை எப்படி நீங்கள் காவல்துறையில் எமர்ஜென்சி என்ன ஆனாலும் அந்த வழியில் யாரும் போகக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த இடத்துல நடத்துங்கன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை சகோதரர் திருமாவளவன் வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்து தான் அவர் உணர்ச்சி வசப்பட்டு இல்லை அவர் அதை வந்து முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார். முதல்வர் அதில் நிதானமாக இருக்கிறது தான் சரி. ஏன்னா அப்போ சொன்னல, நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு சவால் விடுற மாதிரி பேசுறதுனால, கைது பண்ணுறதுனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது. நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலும் இது போல விபத்துக்கள்ங்கிறது யார் எப்போ நடக்கும் தெரியாதா, அப்போ அவருக்கு அது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் நான் சொல்கிறேனே தவிர, யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாகவும் சொல்லலை, திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லலை, விஜய்க்கு எதிராகவும் சொல்லலாம். நான் நடுநிலையாக ஒரு கட்சி தலைவராக நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது ஒரு நிலை வரும். அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். அதுக்காக தவறு நடந்தது நான் தான் தவறு பண்ணேன்னு ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் சொல்கிறேன். இதுக்கு ஒன்றும் ஆட்சிக்கு ஜால்ரா அடிக்கல. ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்தில் இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறாருன்னு சொன்னால், நானும் பழனிசாமி மாதிரிலாம் தரம் தாழ்ந்து இதில் போயெல்லாம் விமர்சிக்கிற, அநாகரிகமாக விமர்சிக்கிற மனிதன் அல்ல. அவ்வளோதான். 4.5 வருட திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டு திமுக ஆட்சி எப்படி இருக்கு? நிறைய குறைகள் இருக்குது. சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், கிளிப்புள்ள மாதிரி விவசாயிகள்லேருந்து மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் தவிர்த்து வருகிறார்கள். ஆனால் இப்படி இருந்து 24 தேர்தலில் திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது என்னவென்று பார்க்க வேண்டும். அதனால் 26ல் மற்ற கட்சிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.